அனைவருக்கும் வணக்கம். விங்ஸ் ஆஃப் மை நேஷன் டிஃபென்ஸ் அப்டேட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் ரஸ்டம் 2 TAPAS BH 201. என்ன இந்த ரஸ்டம் 2? ரஸ்டம் 2னா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், ஆளில்லா வானூர்த்தின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா நம்ம பார்டரில் எதிரிகள்கிட்டேருந்து நம்மளை கண்காணிக்கிறதுக்கும் உளவு வேலைகள் பார்ப்பதற்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஆளில்லா விமானம்னு இதை சொல்லலாம். சரிங்களா? இந்த ரஸ்டம் 2 நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. 2009 நம்ம இதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கும். அதை ரஸ்டம் 1ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ரஸ்டம் 2 அதை பேரை மாற்றினாங்க, TAPAS BH 201, Tactical Airborne Platform for Aerial Surveillance Beyond Horizon 201. அதுதான் இப்போ ரஸ்டம் 2ஓட மாற்றப்பட்ட பெயர். இதுக்கும் நிறைய டெஸ்ட் நடந்தது, எல்லாம் நடந்தது. 2019 என்ன ஆச்சு? ரஸ்டம் 2 பறக்க விட்டாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, பட் கிராஷ் ஆகி விழுந்துருச்சு. எல்லாரும் சிரித்தாங்க. இன்னும் சைனாக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு இந்தியா இன்ன வரைக்குமே ஒரு ஆர்ம்டு அன்மேன் வெஹிக்கிள் அவங்களால உருவாக்க முடியலைன்னு சொன்னாங்க. கீழே விழுறது அவமானம் இல்லைங்க, கீழே விழுந்து திருப்பி எந்திரிக்காமல் இருக்கிறது தான் அவமானம். இப்போ இந்த ரஸ்டம் 2 இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ADE DRDOவில். அதில் 30 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வயசுன்னு பார்த்திங்கன்னா 35 வருஷம். யூத் பவர் ஆஃப் நேஷன், இந்தியாவோட இளமை ரத்தம், அதுதான் இந்த ரஸ்டம் 2வை இப்போ தயாரிச்சுட்டு இருக்குது. தோத்துட்டேன், விழுந்துட்டேன், ஆனால் திருப்பி எந்திரிச்சிருக்கேன். அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. 2020 நடந்துச்சு. அடுத்த டெஸ்ட் ஃப்ளைட் நடத்தினாங்க. கண்டினியூஸாக 8 மணி நேரம் 16,000 அடியில் பறந்துச்சுங்க ரஸ்டம் 2. பறந்து திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் 1 மணி நேரத்துக்கு தேவையான ஃபியூவல் அதோட டேங்க்கில் இருந்துச்சு. போன வருஷம் உடஞ்சது, இந்த வருஷம் பறந்தது. வி மேட் இட். இப்போது இதில் அடுத்த என்ன லேட்டஸ்ட் அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்குன்னா, இந்த ஏப்ரல் மாதம் ரஸ்டம் 2 அடுத்த டெஸ்ட் ஃப்ளைட்டுக்கு தயாராகிட்டுருக்கு. எப்போ பார்த்துருந்து தான் அந்த தேதி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, தோராயமாக அவங்க கொடுத்துருக்கிறது, அவங்களோட பிளான் இப்போதைக்கு 18 மணி நேரம் கண்டினியூஸாக பறக்க வைக்கிறது. அதோட ஹைட் ரேஞ்ச் 27,000 அடி. இது நம்மளுக்கு ஒரு ரிமார்க்கபிள் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக தான் நிச்சயமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட எந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளும் கிடையாது. இப்போதைக்கு ஆர்மி ஆகட்டும், நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், நம்மளோட தேவைகளை இஸ்ரேல்கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ஹெரோன் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சர்வேலன்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது நம்மளுக்கு இப்போ பத்தலை. ஏர்ஃபோர்ஸ் ஏற்கனவே ஒரு அப்டேட்டும் கேட்டிருக்காங்க. வெறும் சர்வேலன்ஸ் மட்டுமே இல்லாமல் ஏர் டு சர்ஃபேஸ் லேசர் கைடட் பாம்ஸோடையும் அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இந்தியன் ஆர்மி 4 ஹெரோன் ட்ரான்ஸ் வாங்கியிருக்காங்க, லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அதோட காசு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $200 மில்லியன். லீஸுக்கு எடுத்தது மட்டும்தாங்க, சொந்தமாக வாங்க கிடையாது. இந்த $200 மில்லியன் போட்டு வாங்கின அந்த ஆர்மிக்கு தேவையான 4 ஹீரான் ட்ரான்ஸ் 3 வருஷத்துக்கு தான் வேலிட். வேணும்னா 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ காசை நம்ம வெளியிலேருந்து வாங்கறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். 60% கிட்டத்தட்ட நம்மளோட டிஃபென்ஸில் நம்ம இம்போர்ட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்க இந்த ஹெரான் ட்ரான்ஸ் 30,000 அடி வரைக்கும் பறக்குங்க. அப்போ இப்போ நம்மளோட இந்த ரஸ்டம் 2 27,000 அடி வரைக்கும் பறந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் அது நிச்சயமாக 30,000 அடி வரைக்கும் பறக்கும். இந்த ரஸ்டம் 2ல் இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேட்டலைட் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா எந்த வித டிலேவும் இல்லாமல் லைவாக கிரவுண்டில் என்ன நடக்குதோ அதை உடனுக்குடனே கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்குது. ரேடார் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அவேர்னஸ் சிஸ்டம் இருக்குது.
இப்போ இதில் இருக்க அடுத்த அப்டேட் என்னென்னா, இனி வரப்போகிற நாட்களில் அவங்க செய்ய போகிறது என்னென்னா வெயிட் ரிடக்ஷன். அதாவது வெயிட்டு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளுக்கு போகிறதுக்கு. அப்போ 260 கிலோ வரைக்கும் டேட்டா லிங்க் வெயிட், பேலோடு வெயிட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு DRDO பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா எஸ், நம்ம இனி வேறு யார்கிட்டையும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே நம்ம நாட்டில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்படி நம்ம வாங்கி நம்மளே நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தன்மை நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? நிச்சயமாக அது ஒரு நாள் நடந்தே தான் தீரும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. நன்றி.